ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையலாம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி சிக்கன் பண்ணியிருக்கேங்க. புதினா சிக்கன் கிரேவி தான். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பேச்சுலர் பசங்க கூட சின்ன பசங்க கூட செஞ்சிடலாம். அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதே நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் முழு கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. அப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே எந்த ஒரு மசாலாவுமே இல்லைங்க. எல்லாமே இந்த அரைச்சதுலேயே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டு அதில் கழுவி வச்ச அந்த சிக்கனையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாலே இதில் ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு அப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ரைஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா, குக்கரில் வேக வைக்கலைங்க. சாதாரண ஒரு சட்டியில் எடுத்து 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்கேன். கரெக்டாக தண்ணி வச்சு. இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டு இதில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 பெரட்டி ஒரு 2 நிமிஷம் வச்சு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா சிக்கன் கிரேவி ரெடி. இது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக சீக்கிரம் ஆகிட்டு. இது நீங்கள் எந்த காய்கறி வெட்டணும் டைம் ஆகலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இப்போ நம்ம தட்டில் பரிமாறலாம். நான் சொன்ன ரைஸ் இது தாங்க. நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்லாவும் இருக்குது பாருங்கள். இந்த புதினா சிக்கன் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி அந்த ரைஸ் மேலே அப்படி 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு கரெக்டாக எப்படி மசாலா கரெக்டாக வந்திருக்கு. உப்பு உரப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்கிங்கன்னு எனக்கு தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.